ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 8 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் முழுக்க நம்ம டோட்டலாக 28 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 28 கொஷின்ஸுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு யார் இந்த சென்டென்ஸ் சொன்னது, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும்ல, அது அப்படியே தொகுத்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2020 இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட 2024 நடந்த இந்த இதில் வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஸ்க்கு அவார்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, பாரத ரத்னா அவார்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கொஷின்ஸுமே நான் இந்த வீடியோ பதிவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கொஷின் கூட விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்பிதழ் அப்படின்ட்டு இந்த வாக்கியங்களை எழுதியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்புதழ் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வரிகளை மகாத்மா காந்தி தான் சொன்னாங்க அப்படின்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மகாத்மா காந்தி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு அங்கே பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுத்தவர், அப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஜப்பான்னு இங்கே வந்திருக்கு. ஸோ ஜப்பான் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது யார்? மகாத்மா காந்தி. ஜப்பான் அப்படின்னாலே உங்களுக்கு யார் வந்துடணும்? மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜப்பான், மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஸோ 1954 அப்படின்னாலே யாரோட பீரியடுன்னு, ராஜாஜியோட பீரியடு தான். அந்த டைமில் தான் ராஜாஜி இருந்தார். ஸோ அப்போ அவருக்கு தான் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க 1954. இதே 70ஸ்லாம் இருந்தாங்கன்னா காமராஜர் நீங்கள் ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 50s இருக்கிறதுனால ராஜாஜி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியருக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? பாகிஸ்தான் திட்டம், பாகிஸ்தான்னாலே நீங்கள் பாகிஸ்தான், அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அதுக்கப்புறமா ஃபாரினர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான், ஃபாரினர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தாலே மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தைகளை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கல்வி அறிவு, இது மேற்கோளை யாருதுன்னு பார்க்கலாம். யாருடன் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிழழ்திடு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டும், தீவிர நீளமானதாக அல்ல அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ அம்பேத்கர்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கோட்ஸ் தான் சொல்லுவார். கல்வி அறிவு பெறு, நீ அமைப்பாக ஒன்று திரள், கிழந்தெரு. ஸோ இந்த மாதிரி ஒரு உரிமையோடு நம்மக்கிட்ட சொல்வார். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யார் தான் இருக்கும் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். வாழ்க்கை என்பது ஒரு உயரியதாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? தீவிர நீளமானதாக அல்ல. ஓகேங்களா? அது இந்த மாதிரி வாழ்க்கை, கல்வி அறிவு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மாதிரிலாம் வந்தாலே என்ன வந்துடணும்? டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தைகள் அப்படின்னா சுயராஜ்யம், அதனாலே பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா, சுயராஜ்யம். இதில் வந்து எனக்கு என்ன பங்கு இருக்குது, டெல் மீ வாட் ஷேர் ஐ ஹாவ் இன் த ஸ்வராஜ், அதனால என்ன வந்துடணும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்துக்களும் மற்றும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமத் கான். ஸோ இந்து அண்ட் முஸ்லிம் அப்படின்னாலே சர் சையத் அகமத் கான் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். இந்து அண்ட் முஸ்லிம், சர் சையத் அகமத் கான். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 14 ஆகஸ்ட் 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்று கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய கிருபாலினி. ஸோ இங்கே அழிவு தினம், ஆச்சாரியா, அழிவின் தினம் ஆச்சாரிய கிருபாலினி. ஓகேங்களா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிஸ்டின் தலைமை குரு என்று அழைத்தனர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அங்கே இருக்க பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து கம்யூனிஸ்டின் தலைமை குரு அப்படின்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே நேரு அப்படின்னு ஞாபகம் வந்துடணும், கம்யூனிஸ்ட் நேரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். கேபினட் மிஷன்னாலே நமக்கு யார் வந்துடணும், கேபினட் மிஷன்னாலே அமைச்சரவை தூதுக்குழு திட்டம்னாலே யார் வந்துடணும் அப்படின்னா காந்தி அவர்கள். ஓகேங்களா, மகாத்மா காந்தி அவர்கள். இந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்த்துருங்க, நான் சொன்ன க்ளூ வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள், இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகளால் ஆன உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர். இதாவது நமக்கு இந்தியாவுக்கு தேவை வந்து பூர்ண ஸ்வராஜ், அதை விட்டுட்டு ஹையர் எம்ப்ளாய்மெண்ட்ஸோ இல்லை பவர்ஸோ தேவையில்லை அப்படின்னு சொன்னது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா, இந்தியா வாண்ட்ஸ் ஒன்லி பூர்ண ஸ்வராஜ், ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் பாருங்கள், இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி. இரும்பு, அவருடைய குரல் வந்து இரும்பாக ஒலிக்கும் நமக்கெலாம், அவருடைய பாடல்கள் கவிதைகள் எல்லாம் இரும்பு அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வந்துடணும், சுப்பிரமணிய பாரதி அவர்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்துக்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு. அதாவது அந்நியர்னாலே ஃபாரினர், கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபாரினர் அப்படின்னாலே நான் என்ன யார் வந்திருக்கணும்னு சொன்னேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா, ஃபாரினர் பாகிஸ்தான் அப்படின்னாலே என்ன யார் வரணும் உங்களுக்கு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது. ஸோ சட்டம் விதிகள் இது எல்லாமே யாருக்காக தான், மக்களுக்கு தான். ஆனால் மக்கள் வந்து சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா காமராஜர். ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், லா ரூல்ஸ். ஓகேங்களா, லா அண்ட் ரூல்ஸ் அப்படின்னாலே நமக்கு யார் வந்துடணும், காமராஜர். ஓகேங்களா, லா ரூல்ஸ் காமராஜர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. பயம் அப்படின்னாலே யார் ஞாபகம் வந்துடணும், சரோஜினி நாயுடு அவர்கள். ஓகேங்களா, பயம், அந்த பயம் இருந்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது, சுதந்திரம்ன்ற ஒரு இதுவே கிடைக்காது. அந்த போரில் வந்து பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, நாயுடு பயம். ஓகே, நெக்ஸ்ட்டு, அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது,
அவர் ஒரு பயமில்லாத. ஸோ காந்திஜி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா நேரு பற்றி சொல்கிறார். ஜவஹர்லால் நேரு பற்றி சொல்கிறார். அவர் ஒரு பயமில்லாத, குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காந்தி இது. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் காந்தி இது. யாரை பற்றினது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பற்றி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால்தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா. ஆங்கிலேயரை பற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறாரு அப்படின்னாலே மோஸ்ட்லி அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னா காந்திஜி அவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு கருத்தை வந்து சொல்கிறது வந்து காந்திஜியாக இருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெடர்பர்ன். ஓகேங்களா. வில்லியம் வெடர்பர்ன், த சேஃப்டி வால் தியரி. ஓகேங்களா. எங்கேருந்து வந்துச்சுன்னா வில்லியம் வெடர்பர்ன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விவசாயிகள் அந்நிய நுகத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுகள், முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் என யார் எழுதினார் பார்த்தீங்கன்னா பகத்சிங். ஓகேங்களா. விவசாயிகளுக்காக நிறைய அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு. சரிங்களா. ஸோ அப்போ யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்தவங்க. சுக்தேவ், ராஜ்குரு, சூரியசென்லாம் அவங்க கூட இருந்தவங்க. விவசாயிகள் அப்படின்னாலே யார், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பகத்சிங் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைந்து இந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த அக்பர் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள். அக்பர் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்லியிருப்பா? நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வினும் விழித்து கொள்கிறது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ உறக்கம் நள்ளிரவு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன யாரை தூக்கிட்டு போட்டுறக்கூடாது, காந்தியை போட்டுறதீங்க, மகாத்மா காந்தின்னு போட்டக்கூடாது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது. சரிங்களா. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடன் விழித்து கொள்கிறது என்று கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்பட வேண்டுமானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுவராஜ்யம் அறிவிப்பது மட்டுமன்றி ஓர் இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னா சுக்ரவர்தி. ஓகேங்களா. சுக்ரவர்தி அப்படின்றவங்க தான் வந்து 1946 இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்பட வேண்டுமானால் அதன் விளைவு வங்காளத்தில் வந்து பூர்ண சுவராஜ்யம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா சுக்ரவர்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தியும் இல்லை. எல்லாருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதிவரை இந்தியர்களே. இந்தியர்கள் தவிர வேறு ஒன்றுமில்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே இண்டியன்ஸ். அதுக்கப்புறமா தான் நான் ஹிந்து, அதுக்கப்புறமா தான் நான் முஸ்லீம், அப்படிலாம் இல்லை. நான் இந்தியனாகவே இருக்கணும், எப்போவுமே இந்தியனாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா.
இந்த கொஷின் இப்போ கேட்டாங்க இந்த இதுவில். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கே ஆணினம் இழக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. டு கால் விமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் அ லைபிள், இட்ஸ் அ மேன் இன்ஜஸ்டிஸ் டு விமன். விமன் பெண் பற்றி ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் அதுவுமே வந்து மேன் அண்ட் விமனை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லியிருக்கும்போது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகையை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடுமியான். ஓகேங்களா? லேண்ட் வந்து கடவுளுக்குன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமா அதில் போயிட்டு நீ வந்து வரி வசூலிச்சு டேக்ஸ் போட்டு அதெல்லாம் வந்து அது என்னது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு சொன்னது வந்து யாருன்னா டுடுமியான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? இந்தியாவில் அவர் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்ததுனால இந்தியாவை பற்றி நிறைய விதமான கருத்துக்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றும் மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. பாரத ரத்னா விருது பிஆர் அம்பேத்கருக்கு எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா 1990 வழங்கப்பட்டது. சரிங்களா? 1954 பாரத ரத்னா எந்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்கன்னா ராஜாஜி அவர்களுக்கு கொடுத்தாங்க. காமராஜருக்கு எப்போ பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னா 1976. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் இது வரைக்கும். ஸோ 28 கொஷின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம் டக்குன்னு. ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ ஜப்பான் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா, அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்கள் இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்புதல். ஜப்பான்னாலே சவுத் ஆஃப்ரிக்கானாலே யார் என்ன வந்துடணும் நமக்கு? காந்தியடிகள். ஓகேங்களா? இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே. பாகிஸ்தான்னாலே யார் வந்துடணும்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதே மாதிரி ஃபாரினர்னாலும் யார் வந்துடணும்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப வந்து அடித்து ஆணி வேற சொல்கிறது யாருன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேங்களா? என்னது கல்வி அறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரள், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி ஸ்வராஜ்யம் வந்து எனக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதும் பிஆர் அம்பேத்கர் தான். அதுக்கப்புறமா இந்துக்கள் முஸ்லீம் ஹிந்துஸ் முஸ்லீம் வந்தாலே சர் சையத் அஹமத் கான். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலராக 14th August 1947 வந்து அவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? துயரம் மற்றும் இந்தியாவின் அழிவின் தினம். அழிவினால் ஆச்சாரிய கிருபாலினி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்யூனிஸ்டின் தலைமை குரு அப்படின்னு யாருன்னு அங்கே அழைத்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. குரு நேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமைச்சரவை தூதுக்குழுனால நமக்கு யார் வந்துடணும்? மகாத்மா காந்தி அவர்கள். நெக்ஸ்ட்டு பூர்ண ஸ்வராஜ்யம் தான் எங்களுக்கு தேவை, மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். இரும்புனாலே யார் வந்துடணும் உங்களுக்கு? பாரதி அவர்கள், சுப்பிரமணிய பாரதி அவர்கள். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்த ஃபாரினர் அதாவது அந்நியரை விரட்டும் உரிமை, அது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதுக்கப்புறமா லா அண்ட் ரூல்னாலே என்ன வேணும்? சட்டம் விதி ரெண்டுமே யார் சூப்பராக பார்த்துப்பாங்கன்னா காமராஜர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பயம் அதில் வந்து நமக்கு சுதந்திர போரில் பயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு பாவம், அப்படி மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொன்னது வந்து சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவர் ஒரு பயம் இல்லாத அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து காந்திஜி சொல்லியிருப்பார். அது யாரை பார்த்து சொன்னதுன்னா நேருவை பார்த்து சொன்னது. நெக்ஸ்ட்டு ஒத்துழைப்பு, அதாவது இந்தியர்கள் ஒத்துழைக்கிறதுனால தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடக்குது. இல்லை இப்போ ஒத்துழைக்கலைன்னா ஒரே வருஷத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்வராஜ்யம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னது வந்து காந்தியடிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாதுகாப்பு வேல் கோட்பாடு, இது வந்து வில்லியம் வெட்டர்பர்ன். ஓகேங்களா?
விவசாயிகள் அப்படின்னாலே பகத்சிங், அக்பர்னாலே யார் வந்தனும் நேரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உலகமே உறங்கி கொண்டிருக்கும் இதுவும் நேரு தான். அதுக்கப்புறமா 1946 இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மேலே வச்சுருப்பாங்க. யாருன்னா சுக்ரவர்தி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன்ஸு, அதுக்கப்புறமா தான் வந்து ஹிந்துஸு, அதுக்கப்புறமா முஸ்லீம்ஸு. ஆனால் எனக்கு அதில் இந்த கருத்தில் வேறு இதில் இந்த கருத்தில் வந்து எனக்கு வந்து முரண் இருக்குது, திருப்தி கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியன், எப்போவுமே இந்தியன் அப்படின்னு சொன்னது வந்து பிஆர் அம்பேத்கர். அதுக்கப்புறமா அதிநவீன வசதிகளும் கூடிய ரயில்னாலே ஆனி பெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறமா பெண்கள் ஆண்களை வச்சு சொன்னது வந்து மகாத்மா காந்தி, பலவீனமானவர்கள் அப்படின்ட்டு. லேண்டு அதாவது நிலம் அப்படின்னாலே டுடுமியான். அதுக்கப்புறமா இந்தியாவில் பல்வேறு நம்பிக்கை சமமான பற்றிய மதிப்பீடும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அப்புறமா பாரத ரத்னா விருது வந்து அம்பேத்கருக்கு 1990 கொடுத்தாங்க, காமராஜருக்கு 1976 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரிவிஷனும் நம்ம பண்ணிட்டோம். டோட்டலாக 28 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக நீங்கள் வந்து படித்த மாதிரி இருக்கும் இந்த ஹூ செட் திஸ் அப்படின்ற ஒரு கொஷின். ஓகேங்களா. இந்த மாதிரி அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.